கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு பிரச்சாரம் செய்கிறார் விஜய். நாமக்கல்ல முதல்ல, பிறகு கரூர்ல. நாமக்கல்ல அங்க கூடியிருக்கக்கூடிய அவருடைய ரசிகைகள், தொண்டர்கள், பெண் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கிறத கேட்கலாம். இருந்து வரேன். ஸோ அதை அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால வந்திருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் சுகன்யா. நாமக்கல் வராரு, என்னென்ன விஷயங்கள் பேசுவார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? ஊரில் இப்போ இருக்கிற ஆட்சியில் கொஞ்சம் எல்லாம் சரியில்லை, இவரெல்லாம் சரி பண்ணுவாருங்கிற அப்படி நம்பிக்கையில் நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா வந்திருக்கேன். பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஊருக்கு வராங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது? ரசிகையாக வந்திருக்கிறீங்களா, தொண்டராக வந்திருக்கிறீங்களா? தொண்டராக தான் வந்திருக்கேன். அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு மாநாடுக்குமே நான் போயிருந்தேன். அப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து அவர் என்னால் கிட்டேருந்து பார்க்க முடியல. பட் இங்கே வந்திருக்கேன், என்னால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக வந்தால் எல்லாருக்குமே நல்லா பண்ணுவார். ரொம்ப ஹாப்பி. என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? குறிப்பாக நாமக்கல் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னும் பேசுவார் கண்டிப்பாக. நாமக்கல்னு இல்லை, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் கண்டிப்பாக பண்ணுவார். மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அவர் இருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் பேருங்க? தீபலட்சுமி. உங்கள் மாவட்டத்துக்கு வராரு, ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? என்ன பேசுவாருன்னு தெரியல. எது பேசினாலும் யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் பேசுவாரு. சின்னதா பேசினாலும் நல்ல பெரிய கருத்தா கொடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறோம். நாமக்கல் வராரு, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? உங்க ஊருக்கு வராரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திருவிழானா நாங்க திருவிழாலாம் பண்ணது இல்லை. நாங்க ஒரு முஸ்லீம்னால ஒரு திருவிழானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வைப்ல நாமக்கல்லே ஃபுல்லா இதாயிட்டு இருக்கு. அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. விஜய் வருதுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியம் வச்சுக்கோங்களேன். விஜய் அண்ணா வருது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திருவிழாவோட நம்ம ரொம்ப ரொம்ப கிராண்டா பண்றோம் நாங்க. அதுவும் நாங்க இருக்கும்போது வராது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. உங்க பேரு? என் பேர் யாஸ்மின். உங்க பேருங்க? கௌசல்யா. விஜய் அவர்களை பார்ப்பதற்காக ஃபேமிலியா காலையிலேருந்தே காத்திருக்கிறீங்க, என்ன காரணம்? இப்போ உங்களுக்கு விஜய் வராரு, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஃபேமிலியாக வந்திருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க? குறிப்பாக ரொம்ப சேஃபாக இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கோன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்துக்கிறாங்க. என்ன பேச போறான்னு எதிர்பார்க்குறீங்க? நாமக்கல் மாவட்டம் நல்லது நிறைய பேசுவாங்க. இது வரைக்கும் கிடைக்காதது இதுக்கப்புறம் நிறைய கொடுப்பாங்க அப்படின்றத நம்பி பேசுவார். எங்களுக்கான தைரியத்தையும் எல்லாத்தையும் அவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.